ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனலி ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க இப்போதைக்கு. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் எந்த எக்ஸாமும் கிடையாது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 days வரைக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் மெயின். ஓகேங்களா? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஹாஃப் இயர்லி 2024 ஓவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன, வாட் நெக்ஸ்ட், அதுதான் இப்போ நம்மளுடைய கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் 90 days இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்ராக்சிமேட்டா விச் இஸ் 3 months இருக்குது. எப்படின்னா, இப்போ டிசம்பர் ஓவர் விட்டுருங்க, டிசம்பர் முடிஞ்சிருச்சு. 23ஆம் தேதி தான், இன்னும் 1 week இருக்குது. பட் டிசம்பரை நீங்க மறந்துடுங்க, டிசம்பர் முடிஞ்சிருச்சு. லீவ்லாம் எப்படி போகணும்னு தெரியாது, அது உங்களுக்கே தெரியும். லீவ்லாம் செம்ம ஸ்பீடா போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட இப்போ ஜான்வரியில இருந்து டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜான் டு மார்ச் 10th சரி, 11th சரி, 12th சரி, 3 பேருக்குமே தான் சொல்றேன். மார்ச்ல வந்து நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? மார்ச்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, March 3 and March 5. ஓகேங்களா? அப்போ ஜான்வரி டு மார்ச் அப்படிங்கிறப்ப ஜான்வரியில ஒரு 30 days, பிப்ரவரியிலலாம் 28 days தான், மார்ச்ல ஒரு 30 days, அப்ராக்சிமேட்டா 90 daysனு வச்சுக்கலாம். இதே 10th பார்க்கல எக்ஸ்ட்ரா ஒரு 25 days வந்து கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து March 28 தான் எக்ஸாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 25 days. இப்போ நம்ம ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா 90 days அப்படிங்கிறது நம்ம கிட்ட டைம் இருக்குது. ஸோ இதுதான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஏன்னா நீ இடையில வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ ஜான்வரி செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜான்வரியிலே சில பேருக்கு செகண்ட் ரிவிஷனும் முடிச்சிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதியே ஐ திங்க் ப்ராக்டிகல் எக்ஸாம்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கல, ப்ராக்டிகல் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த எக்ஸாமும் நடக்காது, டைரக்டா பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ அப்படிங்கிறப்ப ஜான்வரி அப்படி இல்லை அப்படின்னாலுமே பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமும் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்பராக நடக்காது. உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் மாதிரியோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரியோ ப்ராப்பராலாம் நடக்காது. ஸோ ரிவிஷன் எக்ஸாம் ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு மாதிரி, ஸோ ப்ரைவேட்டாக கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து ஸோ அந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதெல்லாம் கன்சிடரே பண்ண முடியாது. இது இடையில ஒரு ப்ராக்டிஸ், அவ்வளோதான். இதுக்கு அந்த அளவுக்கு தீவிரமாலாம் யாரும் படிக்க மாட்டோம். ஸோ ஓகேங்களா? ஸோ மேபி ஒரு சில பேர் படிக்கலாம், பட் படிச்சா நல்லது தான், நான் படிக்க கூடாதுன்னு சொல்லலை. பட் அதுக்கான டைமும் நம்ம கிட்ட ஸ்பேஸ் கிடைக்காது. ஏன்னா இதுக்கு இடையில இப்போ நிறைய பேர் வந்து நிறைய முடிச்சிருந்தீங்கன்னா நல்லது, இல்லை அப்படின்னா அந்த ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் நோட் வந்து எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெக்கார்ட் நோட்லாம் முன்னாடியே முடிச்சிருங்க. இல்லை உங்களுக்கு இப்பதான் எழுத சொல்றாங்களா, முடிஞ்ச அளவுக்கு இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ள ரெக்கார்ட் நோட்டு, ப்ராக்டிக்கல் ஒர்க் இது எல்லாத்தையும் முடிச்சிருங்க. எந்த ரைட்டிங் ஒர்க் எதையுமே வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா அடுத்த 90 days வந்து நம்ம ப்ராப்பரா படிக்க போறோம். 90 days நம்மளுடைய தலையெழுத்தே மாத்த போகுது, விச் மீன்ஸ் நம்மளுடைய மார்க்கே மாத்த போகுது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த 90 days வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு டேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 90 daysக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃபார் 10th 11th 12th ஸ்பெசிஃபிக் வீடியோ தனித்தனியா இல்லை, 11th 12th கம்பைன் பண்ணி 10th கம்பைன் பண்ணிலாம் வேணாம். நான் தனித்தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த வீடியோ மேக்ஸிமம் வந்து நான் இந்த 7 days இருக்குல்ல டிசம்பர்ல, அதுக்குள்ள நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. 90 daysக்கான ப்ராப்பர் ஸ்டடி பிளான் வித் சப்ஜெக்ட், எந்தெந்த சப்ஜெக்ட்ல எது இம்பார்ட்டன்ட், எந்த சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறது, எதை ஃபர்ஸ்ட் படிக்கிறது, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் படிச்சா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாமா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சா மார்க் ஸ்கோர் பண்ணலாமா, அது எல்லாத்தையும் ஆல் த டீடைல்ஸ் ஐ வில் ஷேர் இன் மை வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்றேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் அகெயின் சொல்றேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 90 daysக்கும் நம்ம சேனல்ல இருந்து வர்ற ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் டைமண்டுக்கு ஈக்குவல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், ஸ்டடி பிளான், ஸ்டடி மோட்டிவேஷன் அதான் கொடுப்போம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு, ஓகே. ஸோ தட் இஸ் ஃபைன். பட் இனிமே தான் உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறத விட என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா வந்து எஸ் ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டேன். ஹாஃப் இயர்லி டேட்லேயே நான் அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு எதாவது படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ புக் இன்சைட் வந்து எந்த டாபிக்ல இருந்து, புக் இன்சைட் அதிகமாக கேட்குறாங்க, அது எந்த டாபிக்ல இருந்து எந்த சாப்டர்ல இருந்து பர்டிகுலரா அதிகமாக கேட்குறாங்க. கம்பல்சரி கொஸ்டின் இது வரைக்கும் 6 எக்ஸாம் நடந்துருச்சு. அந்த 6 எக்ஸாம்ல மோஸ்ட் டைம் வந்து எந்த சாப்டர்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்குறாங்க, இதெல்லாம் நான் அனாலிசிஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபார் 10th and 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ நான் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து 1 by 1 நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பத்தி நான் டீடைல்ஸாகவும் வீடியோ சொல்றேன். உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும்னா நீங்க எதை படிக்கணும், இல்லை என்னுடைய டார்கெட் வந்து சென்டம்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரு ஆவரேஜ் மார்க். ஆவரேஜ் மீன்ஸ் இப்போ 600 இருக்கு அப்படின்னா 11th and 12th ஒரு 500ங்கிறது தான் ஆவரேஜ். நீங்க 400லாம் ஆவரேஜ் நினைச்சீங்க அப்படின்னா விட்டுருங்க. அதெல்லாம் கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக தான் வரும். அப்போ கட் ஆஃப் லோவாக வந்துச்சுன்னா நல்ல காலேஜ், நீங்க நினைக்கிற காலேஜில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய டார்கெட்டே வந்து நீங்க 500+ வந்து வைங்க. ஹையா திங்க் பண்ணீங்க அப்படின்னா
இப்போ ஒரு 550ஆவது நீங்கள் டார்கெட் வச்சிங்கன்னா தான் இந்த 500 ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் டார்கெட் வந்து கொஞ்சம் ஹையாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் போடுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நான் போடுறேன், உங்களுக்கு தேவையான ஸ்டடி பிளான், மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டன்ட் எல்லாம் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள், ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா நான் 2 நாள் வீடியோ பார்த்தேன், நான் படித்தேன், அதுக்கப்புறம் நான் வீடியோ பார்க்குறது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் நான் படிக்கலை, ஓகே லீவு தானே, இந்த 7 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுவோம், ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை பொங்கல் வரைக்கும் நிறைய பேர் இப்படி நினைப்பாங்க. என்னன்னா ஓகே 7 நாள் இந்த 7 நாள் லீவு முடியட்டும், ஜனவரிலேருந்து படிக்க அப்படின்னு நினைப்பாங்க. போன கொஞ்சம் ஒர்க் வரும், ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 7 நாளே நினைச்சு 7ஆம் தேதிக்கு அப்புறமே நினைக்க ஆரம்பிச்சுறாங்க. பொங்கலே வரப்போகுது, பொங்கல் முடிச்சிரும், அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையும் கிடையாது, அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்றோம்னா கண்டிப்பா முடியாது. பொங்கல் முடிஞ்சிருச்சுன்னா உங்க கதை முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுதான் எஸ். இப்போ பொங்கல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க, பொங்கல் வந்து இப்போ ஒரு 17 வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஆல்மோஸ்ட் ஜனவரி 20 வரைக்குமே அந்த வைப்ல தான் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஜனவரி எண்டில் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க ரிவிஷனுக்கு தான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். கண்டிப்பா வந்து பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க ஃபோக்கஸ் போகாது. நம்ம நினைச்சாலுமே ரிவிஷன், அந்த ஸ்கூல் ஒரு பயம், ரிவிஷன்ல ஃபெயில் ஆன எதை சொல்லுவாங்க, இல்லை மார்க் கம்மியான சொல்லுவாங்க, அந்த இதில் ஃபோக்கஸ்டு போயிடும். அப்போ இப்போ எப்படி ஹாஃப் இயர்லிக்கு மட்டும் படிச்சிங்களோ அதே மாதிரி பப்ளிக் சரி ரிவிஷனுக்கு மட்டும்தான் படிப்பீங்க. ஸோ சரி அதுக்கப்புறம் படிக்கலாம்னா முடியாது. பிப்ரவரியில் உங்களுக்கு 2 இருக்குது, பப்ளிக் ப்ராக்டிகலும் இருக்குது அண்ட் ஆல்சோ செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக மார்ச் டைமே இருக்காது. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு பரபரப்பில் ஆயிடுவீங்க. ஸோ அதனால முடிஞ்சா டிசம்பர் இப்போ இன்னையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லையா ஒரு 7 days உங்க ரிலாக்ஸேஷன்ங்கிறத விட நீங்க ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது, ரிலாக்ஸா ஒரு பிளான் பண்ணலாம். நீங்க நான் எதுல வீக்கா இருக்கேன், எதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிற செல்ஃப் எவாலுவேஷன் நீங்களே எவாலுவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் போடுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை உங்களுக்கு தேவையானபடி நீங்க அரேஞ்ச் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ நெக்ஸ்ட் 90 days நான் சொன்ன மாதிரி ஒரு க்ரூஷியலான ஒரு டேஸ் தான் இருக்க போகுது. உங்க எக்ஸாமுக்கும் சரி, உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய மார்க், உங்களுடைய லைஃப் டர்னிங் பாயிண்ட். குறிப்பாக 12th நான் 11th 10th இந்த இடத்துல பெருசா மென்ஷன் பண்ண கிடையாது. 12th தான். ஏன்னா 12th உங்க மார்க் வச்சு தான் நீங்க காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். மார்க் கம்மியா இருந்தா சேர முடியாதுன்னா சேரலாம், உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்லயே சேரலாம். பட் அதுக்கு நீங்க என்னது அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும், கட்டா கட்டணும். ஸோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க விருப்பம், நான் எதுவும் சொல்ல முடியாது. பட் இல்லை நான் இந்த மார்க்கு தான் என்னோட கையில் இருக்குது, மார்க் மட்டும்தான், இதை வச்சு தான் நான் ஒரு நல்ல காலேஜ் போகணும் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் 90 இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாதம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஒன்றுமே பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் இருக்கிற அந்த 3 மாதத்தை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட நான் சொன்ன மாதிரி இந்த 550+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ 10th ஸ்டூடெண்ட்ஸ்மே 450க்கு மேலே ட்ரை பண்ணலாம். இந்த 93 மந்த்ல 90 days நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா போதும். ஈவன் 10th ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, 25 days உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 1 by 1 நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே.